ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எவ்ரி டியூஸ்டே நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோவாக இதை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு 5 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. டிப்ளமோ பிஇ படித்தவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேவா சார்? டிப்ளமோ ஐடிஐ பிஇ படித்தவங்களுக்கு வந்துட்டு இருந்தவங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இதை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு. ஓகேவா? ஸோ லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஒன், அணுமின் நிலையத்தில் 114 டெக்னீஷியன் காலியிடங்கள். இந்திய அணுமின் நிறுவனத்தில் NPCIL. ஓகேவா? ஸோ அதோட வெப்சைட்ஸ் பாருங்கள். NPCIL carriers.co.in அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது கேரியர்ஸ் பேஜில் போனீங்கன்னா இருக்கும். NPCIL carriers.co.in இந்த வெப்சைட்டில் போங்க. டெக்னீஷியன்ஸ்க்கு 83, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் 14, அசிஸ்டண்ட் 15, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 2. ஸோ டோட்டலாக 114 போஸ்ட் இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, பிஎஸ்சி பட்டப்படிப்பு படித்தவங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 25, 18 to 28. ஸோ அசான் டேட் ஆஃப் 4/2/2026. ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஆன்லைன் தான் வந்து இந்த எக்ஸாம் நடக்குது. விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா 150 rupees. ஓகேவா? ஸோ பெண்கள் அப்படின்னா வந்துட்டு 100 rupees. எஸ்சி எஸ்டிக்கு வந்து இல்லை. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 4/2/2026 இந்த டேட்டில் இருக்குது லாஸ்ட் டேட். ஸோ இதை அப்ளை பண்ணிக்கோங்க. NPCIL CIL. ஓகேவா? ஸோ அடுத்து தேசிய அலுமினிய நிறுவனத்தில் இன்ஜினியர் வாய்ப்பு நால்கோ. ஓகேவா? ஸோ mudira.nalcoindia.co.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேசிய அலுமினிய நிறுவனத்தில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேனேஜர் பிரிவில் கெமிக்கல் 20, மெக்கானிக்கல் 12, எலக்ட்ரிக்கல் 8, எலக்ட்ரானிக்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க 6, சிவிலுக்கு 2. ஸோ டோட்டலாக 48 போஸ்ட் இருக்குது. பிஇ பிடெக் படித்தவங்க எலிஜிபிலிட்டி. ஸோ 18 to 38 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அசான் டேட் ஆஃப் 2/2/2026. ஸோ ஆன்லைன் தேர்வு இருக்கும், நேர்முக தேர்வு இருக்கும். விண்ணப்பிக்கும் முறையும் ஆன்லைனில் தான். ஸோ விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். எஸ்சி எஸ்டிக்கு பிரிவினருக்கு 500 ரூபாய். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/2/2026. ஓகேவா? ஸோ இந்த ஒரு இதை வந்துட்டு பார்த்துக்குங்க. ஓகேவா? பிஇ பிடெக் 18 to 38 முடிச்சிருந்தவங்களுக்கு தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இது எதுக்கு இப்போ நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் முடித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்றத ஒரு ஐடென்டிட்டிக்காக தான் இதெல்லாமே பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எந்த இது வந்து கேரியராக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் படித்து முடித்தோடனே வரக்கூடிய வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மின்னணு நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ் ECIL அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு அப்ரெண்டிஸ் ஜாபுக்கு கேட்டிருக்கிறாங்க. மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர், இசிஇ, கெமிக்கல், EEE, சிவில் உள்ளிட்ட பிரிவுகள் கிராஜுவேட் 200, டிப்ளமோ 48 என மொத்தம் 248 வேக்கன்சிஸ் இருக்குது. பிஇ பிடெக் டிப்ளமோ படித்தவங்க எலிஜிபிலிட்டி 18 to 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஸோ அது அசான் டேட் ஆஃப் 31/12/2025. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ரெண்டிஸ்னால வந்து டேரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸ்டைஃபன் வந்து 9,000 or 8,000 கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆன்லைன் தான் விண்ணப்பிக்கணும். இதை முடிச்சிருக்கவங்க இந்த மாதிரி ECIL உள்ள நீங்கள் வந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அழைக்கிறது NIT கல்லூரி. தெலுங்கானாவில் உள்ள வாரங்கல் NIT கல்வி நிறுவனத்தில் காலி இடங்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 14, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 11, சீனியர் டெக்னீஷியன் 7, ஜூனியர் அசிஸ்டன்ட் 3, சீனியர் அசிஸ்டன்ட் 2, சூப்பரண்டன்ட் 2 என மொத்தம் 39 இடங்கள். கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ பிடெக். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 to 33. அசான் டேட் ஆஃப் 8/2/2026. அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்? ஆன்லைன் தான் பண்ணணும். ஓகேவா? தேர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு இருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணம் வந்து 1500 ரூபா. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 1000 ரூபா. 8/2/2026 அதான் வந்துட்டு லாஸ்ட் டேட். விவரங்களுக்கு nitw.ac.in அந்த வெப்சைட்டில் பாருங்கள். ஓகேவா? நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் இது. ஓகேவா? நீங்கள் காலேஜுக்குள்ளே வேலை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ NIT வாரங்கள்ன்றது நல்ல ஃபேமஸான ஒரு காலேஜ். ஓகேவா? அடுத்து இராணுவத்தில் 381 பணியிடங்கள். ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு ட்ரீமாக நினச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு மிலிட்ரிக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. மிலிட்ரியில் நீங்கள் லோ லெவல் போகிறது வந்துட்டு பெஸ்ட்டு. ஓகேவா? அது வந்து 10th 12th படித்தவங்க கூட போவாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட், டிப்ளமோ கிராஜுவேட் இருக்கீங்கன்னா டெக்னிக்கலில் போகிறது தான் பெட்டர். ஓகேவா? இந்திய இராணுவத்தில் காலியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. SSC டெக்னிக்கல் 379, டெக்னிக்கல் இல்லாத பணி 2, மொத்தம் 381. கல்வி தகுதி பிஇ பிடெக். ஏஜ் வந்து 20 to 27. அசான் டேட் ஆஃப்
1/10/2026 படி ஓகேவா. ஸோ எக்ஸாமினேஷன் மோட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முகத் தேர்வு, மருத்துவ பரிசோதனை. விண்ணப்பிக்கும் மூலம் ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் இல்லை. ஸோ எந்த டேட் பார்த்தீங்கன்னா 5/2/2026. ஜாயின் இந்தியன் ஆர்மி .nic.in. ஸோ உண்மையிலே நான் மிலிட்ரிக்கு ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்றவங்க நீங்கள் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்னிக்கலில் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்குள்ளே போகிறது, இந்தியன் நேவிக்குள்ளே போகிறது, இல்லை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்குள்ளே போகிறது ஓகேவா. ஸோ அங்கே வந்து யூ கேன் லேர்ன் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்படி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்ததை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டேரெக்டாக போய் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம என்னென்ன நம்ம தியரி ப்ராக்டிக்கல் படிக்கிறோமோ அதை அங்கே போய் ரியல் டைமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே கான்செப்டை அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை. ஸோ இந்த 6 அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது யார் யாருக்கும் சூட்டபிள் இருக்கும் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்யூ.